ஒரு பெண் வீட்டிற்கு வீட்டிற்கு வேலைக்காரியாக இருப்பது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பெண் எப்போவுமே தனது குடும்பத்துக்காக வேலைக்கும் போகாமல் தன்னோட கணவன் குழந்தைகளையும் வீட்டையும் கவனிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவள் வீட்டில் இருப்பதால் அவளுக்கு ஏற்படும் சில பிரச்சனைகள் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெண் வீட்டுக்கு வேலை செய்கிறாள். காலையில் உணவு சமைக்க தொடங்கியவள் இரவு வரை சமைக்க தொடங்குகிறாள். குழந்தைகளை பார்த்து கொள்கிறாள். வீட்டை சுத்தம் செய்யணும். குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் ஓடி ஓடி கவனிக்கணும். ஆனால் பல சமயம் யாரும் நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. கணவர் அல்லது குடும்பத்தினர் சில நேரங்களில் சொல்வாங்க, நீ வீட்டில் தானே இருக்கிற, உனக்கு என்ன, நீ சும்மா இருக்கிற, என்ன வேலை செய்கிற. அந்த வார்த்தை அந்த பெண்ணின் மனதை மிகவும் காயப்படுத்திடும். அங்கே பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாத பெண்ணிடம் ரொம்பவே இருக்கிற ஒரு பிரச்சனை பணப்பிரச்சனையாக தான் இருக்கும். அவள் கையில் பணம் இருக்காது. சிறிய தேவைகளை கூட அவள் கணவர்கிட்ட கேட்க வேண்டி வரும். குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்க முடியாமல் வருத்தப்படுவாள். சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். அவள் பல நேரம் யோசிப்பாள், நான் யாருக்காக இவ்வளவு வேலை செய்கிறேன், எனக்கு மதிப்பு ஏன் இல்லை, நான் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியுமா என அவள் சில நேரங்களில் அமைதியாக அழுவாள். அது யாருக்கும் தெரியாமலே போகும். தெரிந்தாலும் அது தெரியாமலே போகும். அதாங்க உண்மை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் ஒரே நேரத்தில் பல வேலைகளை மிகவும் வலிமையான பெண்ணாக செய்து காட்டுவார். வீட்டு மேலாளர்களாக தொடங்கி குழந்தைகளின் ஆசிரியர், குடும்பத்தின் ஆதாரம். அவள் வேலைக்கு சம்பளம் இல்லை, ஆனால் அவள் வேலை மிகப்பெரிய மதிப்பு உடையது. மெதுவாக மாற்றங்கள் செய்யலாம். சிறிய வீட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். பெண்கள் குழுவில் சேரலாம். தினமும் ஒரு சிறிய இலக்கு வைத்து அவள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடாதுங்க. கணவன், குழந்தைகள், குடும்பம், சொந்த பந்தம்னு நாம் ஒரு காலத்தில் எங்களோட வயசை அவங்களுக்காக செலவழிச்சிட்டு அப்புறம் நாம் வயசு வந்ததுக்கப்புறம் எங்களை யாருமே கவனிக்காமல், எங்களுக்கு எதுவுமே செய்யாமல், எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும். இவ்வளவு காலம் யாருக்காக ஓடி ஓடி வேலை செய்து அவங்களுக்காக எங்களோட நேரத்தையும் எங்களோட வாழ்க்கையும் தியாகம் பண்ணினோமே, அவங்களே நம்ம கவனிக்காத போது நமக்கு அது ஏற்றுக்கொள்ளாது. அது கடைசியில் ஏதோ ஒரு விரக்தியில் முடிந்து ஏதோ ஒரு தற்கொலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே பெண்கள் வீட்டுக்காக வேலை செய்தாலும் ஏதோ ஒரு சிறிய ஒரு தொழிலையாவது தனது நம்பிக்கைக்கு செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னோட விளக்கங்கள் எப்படி இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியா, பட் இதுதாங்க உண்மை. எப்போவுமே பெண்களாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது.